மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்பவும் போல் டியூஸ்டே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட வாங்க, கோயிலுக்கு போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டது உங்களுக்கு ஒரு கிளிப்பிங். இது வந்து மணிவாக்கமில் இருக்கிற முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு நாங்கள் பைபாஸ் சர்வீஸ் ரூட்டில் தான் போவோம். ஏன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்கும், ஈஸியாக கிளம்பிடலாம். ப்ளஸ் நாங்கள் போனது லேட்டு, 10:15க்கு மேலே ஆயிடுச்சு. 10:30 10:45க்கு நட சாத்திடுவாங்க. ஸோ அதனால் சீக்கிரம் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் நம்மளுக்கு இப்போ புதுசாக திறந்துருக்காங்க இங்கே மணிவாக்கம் சர்வீஸ் ரோட்டில். இது வந்து மணிவாக்கம் ஏரி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நீட்டாக, முன்னாடியாச்சும் அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ நல்லா நீட் பண்ணி இப்போ ஃபுல் பார்க் மாதிரி கட்டி நம்ம வாக்கிங்கெல்லாம் போகிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது கூடி சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். இந்த ஜங்ஷன் வருது பார்த்திங்களா, இந்த ஜங்ஷனில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் வரும், ரைட் ஹேண்ட் சைடு போனால் மணிவாக்கம் மெயின் ஜங்ஷன் வரும். ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகிற ரூட்டும் அதே தான். கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே கோயிலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பழைய கோவில் தான், பெரிய கோவில். முருகர் வந்து ரொம்ப உயரமாக இருப்பார், வள்ளி தேவியான சமேதமாக இருப்பார். நான் பார்த்து கும்பிட்ட என் அப்பன் முருகனோட தரிசனத்தை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும். ஸோ முருகரெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா ஃபோட்டோ எடுத்தேன். இது என்னோட சின்ன பொண்ணு, குட்டி பாப்பா. ஸோ அப்படியே கிளம்பலாம் அப்படின்னும் போது இது என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. இது வந்து மணிவாக்கம் ஜங்ஷன் வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு வந்து படப்பை, உரகடம், காஞ்சிபுரம் அந்த ஏரியா வரும். ரைட் ஹேண்ட் சைடு போனால் நம்ம ஏரியா போகிற வழி வரும். ஸோ இந்த ஜங்ஷன் உங்ககிட்ட காட்டலாம். ஸோ இப்போ நாங்கள் எதுக்கு தாம்பரம் போகிறோம் அப்படின்னாக்கா, 2 விஷயத்துக்காக தாம்பரம் போகிறோம். ஒன்று வந்து பாப்பா வந்து பூஜை மணியை உடைச்சிட்டா, இன்னொன்று அவளோட கம்பலை உடைச்சிட்டா. ஸோ 2த்தையுமே உடைச்சிட்டா. ஸோ அதனால் 2த்தையுமே மாற்றலாம். சாரி, கோல்டு கம்பலை வந்து மாற்ற போகிறது கிடையாது, பற்ற வைக்க தான் போகிறோம். இந்த மணி வந்து நல்லா இருக்கா, எது சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிறதுக்குள்ளே பாப்பா தூங்கிட்டா. ஸோ அவளையும் அப்படியே தோளில் போட்டுட்டு எது நல்லா இருக்குது, எது நல்லா சத்தமாக இருக்குதுன்னு பார்த்து மணி வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம்னா இந்த கடையை ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டலாமே. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடையில் இல்லாத பொருளே கிடையாது, எல்லாமே இருக்குது இந்த கடையில். நீங்கள் ஒரு கல்யாண சீர்வரிசைக்கு தேவையான பொருளுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவீங்க. துணியை தவிர்த்து, ட்ரெஸ் ஐட்டம்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இல்லாத பொருளே கிடையாது. ஊசிலேருந்து ஏசி வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஏன் பாருங்களேன், இந்த கிருஷ்ணர் இவ்வளோ அழகாக இருக்கார், இவ்வளோ அப்படி க்யூட்டாக இருக்கார்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸு, கிஃப்ட் ஆர்டிகல்ஸு எல்லாமே நிறைய இருக்குது. சாமி படம் எல்லாமே நிறைய இருக்குது. அப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் லேடிஸ்க்கு தேவையான வளையல், பொட்டு, கம்பல் அந்த மாதிரி ஐட்டம்ஸு, கிச்சன் வெசில்ஸு, பித்தளை பாத்திரம், அப்புறம் கேஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கும். தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நேராக கிளம்பி கீழே வந்துட்டு பாப்பா கம்பல் உடைச்சிட்டான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வாங்க முடியாதுன்றத விட வாங்குகிற அளவுக்கு இப்போது நம்மளுக்கு விலை விற்கலை. ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், அவளும் இப்போ குட்டி குழந்தையாக இருக்கிறா, இப்போ மாற்றிட்டு போட்டாலும் திருப்பி அதை உடைக்க தான் செய்வாள். ஸோ அதனால் இப்போதைக்கு பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிக்கிட்ட போய் அதை பற்ற வச்சுட்டு அப்படியே போயிட்டு எதுனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 8:30 அந்த மாதிரி சாப்பிட்டோமா, இதெல்லாம் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சும்மா பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அவர் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தார், நான் ஒரு காஃபி குடித்தோம். பக்கத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரனில், தாம்பரம் உங்களுக்கு தெரியும் ஜெயச்சந்திரன், அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.